ஆச்சரியமானவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. பெரியவரே உம்மை துதிக்கிறோம், அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அமேனப்பா. வார்த்தையினால சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனே அப்பா, ஒன்றுமில்லாமல் இருந்து அமேனப்பா சகலவற்றையும் அப்பா உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நிகரான தேவன் இல்லப்பா, உமக்கு நிகரான தேவன் இல்ல ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே பரிசுத்தரப்பா, நீரே பரிசுத்தரப்பா, நீரே பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் துயாதி தூயவரப்பா. அமே நீரே அமேனப்பா, அமே எங்கள் நித்திய தகப்பனப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே உன்னதரப்பா, நீரே உயர்ந்தவரப்பா. உம்மை போல நல்ல தேவன் இல்லை, உம்மை போல வல்ல தேவன் இல்லை ராஜா. நீர் எங்களை அமேனப்பா உம்முடைய ஜனமாகி எங்களை தெரிந்து கொண்டவரப்பா. தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா வாக்குத்தத்தம் பண்ணினவரே அமேனப்பா. நாங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே உடைய கண்கள் எங்களை கண்டது என்று சொல்லி காண்கிறோமே ராஜா. அமேனப்பா. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டுமாய் அப்பா எங்களை நடத்தி வருகிற தேவனே, எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நல்ல காலை வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அமேனப்பா. பரிசுத்த உள்ளத்தை தாங்கப்பா, பரிசுத்த உள்ளத்தை தாங்க ராஜா. உம்மை போல ஒரு பரிசுத்தம் அப்பா, உம்மை போல ஒரு பரிசுத்தம் அப்பா. எங்களோட வார்த்தையில, எங்களோட அமேன் சிந்தனையில, எங்களோட எண்ணங்களில அமேனப்பா உம்முடைய எண்ணம் அப்பா நிலைவரப்படட்டும் அப்பா. உம்முடைய எண்ணங்கள் அமேனப்பா, உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளாக ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தரப்பா. அமே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அமேனப்பா சொல்லி இருக்கிறீங்களேப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. அமேன். அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோமே ராஜா. அமேன். எங்கள் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ரத்தம் எங்களுக்குள்ளாக பாய்ந்து சென்று எங்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா, எங்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் அமேனப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்போமானால் அமேன் ஒரு விசையாய் இந்த கரத்துல அமேனப்பா ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அமேன். அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க அமேனப்பா எல்லாவற்றையும் நிறுத்து நிதானிக்கிற தேவன் அப்பா. எங்களோட இருதயங்களையும் எங்களோட சிந்தைகளையும் எங்களோட ஆத்மாவையும் அமேன் இந்த வேலையில நிறுத்து நிதானிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. அமேன். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அமேன் எங்களை சுத்திகரிங்க ராஜா. உண்மையே துதிக்கணும் அப்பா, உண்மையே போற்றணும் ராஜா. அமேன். உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளாக ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர் அப்பா, நீரே பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்.
நீரே எங்கள் அமேனப்பா அதிசயமான தேவன், எங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எங்களை நடத்தி செல்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையில கூட அமேனப்பா உம்மை துதித்து பாட வந்திருக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருத்தரோட இருதயத்தையும் நீங்க பாருங்கப்பா. நீரே மகிமைப்படுவீராக. இந்த வேலையில ஆங்காங்கே இருந்து நாங்க செபித்தாலும் உம்மை துதித்தாலும் அப்பா, இருக்கிற இடங்கள்ல அமேனப்பா நாங்க எங்க கூடி வந்தாலும் அமேன் அவர்கள் மத்தியில வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அமேன் இந்த நாளிலும் கூட அமேன் வீடுகளுக்குள்ளாக உடைய பிரசனம் கடந்து வரட்டும் அப்பா. உடைய மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. அமேன் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அமேன் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீர் அமேனப்பா எங்க மத்தியில இறங்கி வருவீராக. நீரே மகிமைப்படுவீராக ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கூட எல்லாரும் பயபக்தியோட ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வாழ்த்துக்கள். சில பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். முதலாவது நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். இந்த வருடம் ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதுல உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வாழ்க்கையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வாழ்க்கையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல்
உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, இல்லை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அநேக வார்த்தைகளை சொல்லலாம். மற்ற மனிதர்கள் மூலமாகவோ இல்லைன்னா சில நேரத்துக்கு நம்மளுடைய எண்ணங்களிலே இந்த மாதிரி எண்ணங்கள் விதைக்கலாம் சாத்தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வாய்களை திறந்து நம்ம உற்சாகத்தோட நன்றி ஆண்டவருக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உன்னதத்திலிருந்து பலன் தோன்றி நம்மளுக்கு பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அதனால ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் நம்மளுக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் குறைந்து போகவில்லை. நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் எவ்வளவு இருளாய் தோன்றினாலும், நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு அன்சர்டனா நமக்கு தோன்றினாலும், ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் கூட நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரு. வாய்களை திறந்து நம்ம உற்சாகமாய் இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், இந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அழைத்த
காப்பவர் என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் பிறவியாதியினால் உடல் கலந்தாலும் கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் பிறவியாதியினால் உடல் கலந்தாலும் உந்தன் அருகினில் இயேசு வருவார். உந்தன் அருகினில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம பக்கத்துல இந்த நேரத்துல நம்ம விசுவாசத்தோடு பாடுகிற நேரத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன சூழ்நிலைமையில இருந்தாலும் அவர் இந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருக்கிறாரு. விசுவாசத்தோட அவர் பக்கத்துல இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோட அவரை மகிமைப்படுத்தி நம்ம இன்னொரு பாடலை பாடலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே.
அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே மகிமை உள்ள தேவன், நீரே அமேன் உன்னத தேவன் ராஜா. ஹல்லேலூயா. நீரே சிருஷ்டிப்பின் கர்த்தர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அமேன் அப்பா எங்களை பாவத்திலிருந்து தூக்கி விட்டீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக அமேன் அப்பா ஒரே பலியாக அமேன் அப்பா அடிக்கப்பட்டவரே, அமேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட பாவங்களுக்காக, எங்களோட அமேன் அப்பா அநீதிக்காக அப்பா, எங்களோட குற்றங்களுக்காக அமேன் அடிக்கப்பட்டீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அமேன் உமக்கு நன்றி அப்பா. பிரயோஜனமில்லாத எங்களையோ அமேன் அப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் கூட கண்ணோக்கி பார்த்த தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில எவ்வளவு சோர்வு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை மகிமைப்படுத்தி பாடும்போது நம்மளுக்கு பலன் உண்டாகும், நம்மளுக்கு உன்னதத்தின் பலன் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க பலவீனத்துல இருக்கலாம், ஒருவேளை நீங்க உடல் சரீர சோர்வுனால நீங்க இந்த சர்வீஸ் கூட அட்டென்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் உங்க அருகில் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோட அவரை மகிமைப்படுத்தி நீங்க பாடுற இந்த நேரத்துல உன்னதத்திலிருந்து பலன் இறங்கி வரும். உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாரு, மகிமையினால உங்களை நிரப்புவாரு. நோசியா இந்த ஒரு வரிகளை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன், நீர் அன்பு நிறைந்த தேவன் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவரப்பா. உம்மை போல நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. ஆமெனப்பா. நாங்க சோர்ந்து நாங்க விழுந்து கிடக்கிற நேரத்துல எங்களை தூக்கி விட ஆமெனப்பா நீர் ஒருவர் உண்டு ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் ஆமெனப்பா எங்களை தூக்கி விட நீர் உண்டு ராஜா. ஆமெனப்பா. எங்க கால்கள் சறுக்கும் வேளையில உம்முடைய கரம் எங்களை தாங்கினது என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீரே பெரியவர் அப்பா, நீரே நல்லவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களையே நாங்க நம்புவோம் அப்பா, உங்களையே நாங்க நம்புவோம் ராஜா. எங்களோட என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்க உண்மை மாத்திரம் நம்புவோம் அப்பா, உண்மை மாத்திரம் நாங்க பின்தொடர்வோம் ராஜா, உண்மை மாத்திரம் நாங்க விசுவாசிப்போம் அப்பா. ஏன்னா நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே அன்பு நிறைந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா.
என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, நாங்க உங்களை மாத்திரம் நம்புவோம் ராஜா. நாங்க உங்களை மாத்திரம் நம்புவோம் ராஜா. ஏன்னா எங்களை சுற்றி இருக்கிற பூமி, எங்களை தாங்குகிற பூமி நிலை குலைந்து போனாலும் ஆமென், உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறுவதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே அப்பா. நாங்க உண்மை மாத்திரம் நம்புவோம்ப்பா. உண்மை மாத்திரம் நாங்க விசுவாசிப்போம் ராஜா. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர் எங்களை கைவிட்டாலும் ஆமென் அப்பா, எங்களோட சிச்சுவேஷன் எங்களுக்கு அன்சர்டனா இருந்தாலும் அப்பா, எங்களை சுற்றி ஆமென் அப்பா இருள் சூழ்ந்தாலும் கூட ஆமென் நாங்க உண்மை மாத்திரம் நாங்க நம்புவோம்ப்பா. உண்மை மாத்திரம் நாங்க பின்தொடருவோம்ப்பா. உண்மை மாத்திரம் நாங்க விசுவாசிப்போம் ராஜா. ஏன்னா நீரே எந்த சூழ்நிலையில இருந்து எங்களை தூக்கி விட வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்க பலவீனத்தில் அப்பா உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரப்பா. உங்களுடைய ஆமென் அப்பா, உங்களுடைய வார்த்தை மாறாதது ராஜா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை மாறாதது ராஜா. நீர் எங்களை பலப்படுத்துவீங்க என்று சொல்லி நாங்க நம்புகிறோம் அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, உங்களே நாங்க நம்புவோம் ராஜா. ஏன்னா நீர் தான் எங்க தாயப்பா, நீர் தான் எங்க தகப்பனப்பா. நீரே எங்களை ஆமென் சுற்றி இருக்கிற ஒளி அப்பா. ஆமென், உண்மையே நாங்க நம்புவோம் ராஜா. நீர் எங்கள் நல்ல மருத்துவர், நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர் அப்பா. நீர் யெகோவா ஈரேவா இருந்து எங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனப்பா. எல்லாவற்றையும் அப்பா. We need not worry about anything Lord, but because you are our shepherd. ஆமென் அப்பா, நீர் எங்கள் மேய்ப்பரா இருக்கிறதுனால நாங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. நீர் ஆமெனப்பா, நீர் காட்டு புஷ்பங்களையும் ஆமெனப்பா ஆகாயத்து பறவைகளையும் போஷிக்கிற தேவன், அவைகளை உடுத்து வைக்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா. நீர் எங்களை உடுத்து வைக்கிறதுக்கு ஆமெனப்பா நீ போதுமானவர் என்று சொல்லி நாங்க
நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. ஆமென். இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல ராஜா. எல்லாம் எங்களுக்கு அட்ராக்டிவா தெரியலாம்ப்பா. அந்த உலகத்தை சுற்றி இருக்கிற அநேக காரியங்கள், ஆமென், பதவிகள், பொருட்கள், பணங்கள் எல்லாம் எங்களுக்கு அட்ராக்டிவா தெரியலாம் ராஜா. ஆனாலும் கூட நீர் எங்க கூட இருக்கும்போது ஆமென் அப்பா, எங்களுக்கு நிறைவு உண்டாகும் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் எங்க கூட இருந்தா ஆமென் அப்பா, எங்களுக்கு எல்லாம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். உமக்குள்ளாக ஆமென் அப்பா, எங்களுக்கு பரிபூர்ணம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே,
நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியான தேவன் தாமே நீர் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக உங்களுடைய பிரசனம் செல்லட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை திரும்பவும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நாம் சபையில் கூட முடியாமல் ஆன்லைன் மூலமாக நாம் இப்பொழுது கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூம் வழியாக வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆராதனையிலே தேவனுடைய கரம் நம்மோடு இருந்துமைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இதயத்தோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி உள்ளத்தோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். விரைவாய் இந்த லாக்டவுன் காரியங்களெல்லாம் முடிந்து நாம் சபையிலே கூடி ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. நம் முன்னமே அறிவித்தபடியாக சில அறிவிப்புகளை கவனமாய் கொஞ்சம் அறிவிப்புகள் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேட்டு அதை நீங்கள் கடைப்பிடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுவது கேட்குதான்னு யாராவது செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தெளிவாக இல்லை என்று சொன்னால் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஜூம்லேயோ பார்ப்பவர்கள் நீங்கள் அதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட்டுகளை நான் சொல்ல இருக்கின்றேன். 361 டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வித் 24 hours ப்ரேயர், செயின் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவநாம மகிமையடைவதாக. ஆமென். அதே போல் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேங்க்யூ, நன்றாக கேட்கிறது என்று சொல்லி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை 6 to 7 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் அநேகர் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை 5 to 6 சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு 9 to 10 கடந்த வாரம் சூழ்நிலையினால் நடைபெறாமல் முடிந்து போய்விட்டது. அதுக்கு மன்னிக்குமாறு கேட்கிறேன். இந்த வாரம் நிச்சயமாக நடக்கும். நாளை மாலை 9 to 10 ஈவினிங் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரும் நடக்கும். அதில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக இந்த நாட்களில் யூத்துக்கு அதிகமாக கவுன்சிலிங் கொடுக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம், 3வது ஞாயிற்றுக்கிழமை விமன்ஸ் சண்டே என்று சொல்லியும் 4வது ஞாயிற்றுக்கிழமை யூத் சண்டே என்று சொல்லியும். ஆனால் நம்ம இப்போது ஆன்லைனில் போய் கொண்டிருப்பதனாலே இப்போதைக்கு அதை நாம் சிறிது காலம் ஒத்தி வைக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாம் சபை கூடினவுடன் நாம் அதை செய்யலாம் என்று சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விரைவாய் இந்த சூழ்நிலை மாறி நாம் சபையிலே கூடி ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. ஒரு 50% சபையில் ஆராதிக்கிறதுக்காவது இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது மற்ற எல்லாத்துக்குமே அனுமதி இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஆலயத்திற்கு வருவது மட்டும் அனுமதி இல்லாமல் இருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான செயல். அதற்காக ஆனாலும் நம் தேசத்துடைய கட்டுப்பட்டு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நாம மகிமையடைவதாக. அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்கள் இங்கே ஃபேமிலியாக கொஞ்சம் கூடி இருக்கிறோம். நீங்கள் ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி வந்துட்டீங்க நல்லது. எனக்கு முன்னாடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவநாம மகிமை அடைவதாக. இந்த நாட்களிலே நம்ம எல்லாரையும் இணைக்கிறது இந்த ஆன்லைன். அவை தயவுசெய்து கான்ஃபரன்ஸ் காலில் வந்தீங்கன்னா நான் உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய திருப்தி. இந்த ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிலைட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதே போல் ஒருத்தர் ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செய்யுமாறு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவநாமம் மகிமையுள்ளதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரி மெர்சி அவர்களுக்கும் திண்டுக்கல் சேர்ந்த பிரதர் டென்னிஸ் எபினேசர் அவர்களுக்கும் வருகிற புதன்கிழமை அன்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பெரியவர்களாலே, கர்த்தருடைய கிருபையினாலே. அந்த திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொரோனா டைமாக இருக்கிறதுனால 100 பேருக்கு உள்ளதான் கூட வேண்டும் என்று சொன்னதுனால அது சுருக்கமாக நடத்தப்படுகிறது. முடிந்தவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை நம்ம உற்சாகப்படுத்துகின்றோம். அது ஆன்லைன்லேயும்
அது என்ன செய்யும்னா லைவாக உங்களுக்கு வரும். அதை குறித்து சகோதரி மெர்சி அவர்கள் நம்முடைய குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவார்கள். அவர்கள் சார்பாக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் சார்பாக நான் இதை நம்முடைய சபையாருக்கு அறிவிக்கின்றோம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் பிறந்தநாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் ஸ்ரீமதி அவர்களுக்கு நாளை பிறந்தநாள். அதே போல் ஜெசி சிஸ்டருக்கு 11ஆம் தேதி, சார்லஸ் பிரதருக்கு 27ஆம் தேதி, டேனியல் மகேஸ்வருக்கு 29ஆம் தேதி. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது ஜெபிக்க இருக்கின்றோம். அதே போல் இன்று வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதான சகோதரர் பிரபு, சிஸ்டர் மணிமொழி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ளூ அண்ட் கிரீன். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமை அடைவதாக. இந்த காரியங்களுக்காக எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண இருக்கின்றோம். அதோட பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இது இப்பொழுதும் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பாஸ்டர் ரெஜினால் நெல்சன் அவர்கள் மதுரையில் இருக்கிறார்கள். ஒரு மூத்த போதகர் நம்முடைய ஸ்தாபனத்திலே. அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் வெள்ளூர் செக்ஷனில் பாஸ்டர் முல்லர் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அதே போல் ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, எல்லாமே முக்கியமான அறிவிப்புகள் தான். நீங்கள் இது மனதில் வைத்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்கிறோம். வாலிபர் முகாம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி NLAGயில் வைத்து நடக்கிறதான வாலிபர் முகாம் நேரடியாக நடத்த முடியாதனாலே ஆன்லைனில் நடக்க இருக்கிறது. ஆன்லைனில் ஜனவரி 14 காலை 10:30 to 12, மீண்டும் மாலை 6:30 to 8. இந்த வாலிபர் முகாமிலே நம்முடைய ஸ்தாபனத்துடைய தலைவர் பாஸ்டர் ரெவரண்ட் டி மோகன் அவர்கள், பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் மற்றும் ரெவரண்ட் சுரேஷ் பாபு இவர்கள் தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். இந்த பாடல் ஆராதனை இருக்கிறது. நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் இதில் தயவாய் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரிந்த அநேக வாலிப சகோதர சகோதரர்களுக்கும் நீங்கள் இந்த செய்தியை அனுப்புங்கள். நம்முடைய குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக இந்த நாட்களில் வாலிபர்கள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சந்திக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு ஒவ்வொருவரும் ஜெபிக்குமாறு உங்களை நாங்கள் கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்துகிறோம். பிரைஸ் அல்லாஹ். எல்லா காரியங்களுக்காகவும் கரங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது நம்முடைய கரங்களை காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் இடத்துல இருக்கிறது. நம்முடைய சபையாருக்கு நீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய காணிக்கைகள், தசமபாகங்கள், பொருத்தனைகள், மிஷன் காணிக்கைகள், வேலைகளுக்கு உதவி செய்வது எல்லாவற்றையும் நீங்கள் அதை செலுத்தலாம். ஒருவேளை உங்கள் இடத்துல அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் எங்களிடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களால் பண்ண முடியாதவர்கள் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் சபைக்கு வரும்போது நீங்கள் அதை செலுத்தலாம். தேவநாமம் மகிமை அடைவதாக. இந்த எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அங்கங்கே இருக்கிற இடங்களிலே முடிந்தால் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா அறிவிப்புகளையும் கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாய் ஆண்டவரே, அப்பா, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ரெஜினால் நெல்சனுக்காக ஜெபிக்கிறோம். அது பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. பாஸ்டர் தாசையா சுகத்தை கொடுத்தமைக்காக நன்றி. தொடர்ந்து தாசையை பொறுப்படுத்திக் கொள்ளும். அதே போல் பாஸ்டர் முல்லர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களையும் கரத்தில் கொடுக்கிறோம். சிஸ்டர் ரூபி அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ பலப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, சபையிலே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. கரத்திலே கொடுக்கிறோம். வேலைகளுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தீர். இன்னும் ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறோம். விசேஷமாக இன்று திருமண நாளை செலிப்ரேட் பண்ணுறதான ஆண்டவரே சகோதரி மணிமொழிக்காய், பிரபுக்காய் ஜெபிக்கிறோம். ஹாட்லின்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் புதன்கிழமை நடக்கிறதான சகோதரி மெர்சி, டென்னிஸ், வெபினியஸ் அவருடைய திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. தேவ கரமிருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெப விண்ணப்பங்களும் கரத்தில் கொடுக்கிறோம். வாலிப முகாமுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. விசேஷமாய் படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீர் 1000 மடங்கு திருப்பி தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது காணிக்கை செலுத்துவோம்.
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்மேல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்னும் கனெக்ட் பண்ணாதவர்கள் நீங்கள் ஜூமில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மியூட் போட்டுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36 ஆண்டவர் நமக்கு 36, 37, 36 முதல் பகுதி, 37 நடுப்பகுதியை கர்த்தர் கொடுத்தார். அதை மட்டும் வாசிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. In English Bible says that, yes, I the Lord have spoken it and I will do it. I will also let them ask of me to do this for them. இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திற்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை. இந்த வருடத்திற்கு மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கும் நம்முடைய வாழ்நாளுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையாக நான் இதை கருதுகிறேன். தேவநாமம் மகிமை அடைவதாக. நம்முடைய தேவன் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். அவர் இடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுக்கிரகத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொன்னால், ஒரு 7 காரியங்களை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். உங்கள் அனைவருக்கும் அது ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அதில் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அந்த 7 பாயிண்ட் நான் சொன்னேன். அதில் ஒரு முதல் 2 பாயிண்ட்டை குறித்து நம்ம போன தடவை பார்த்தோம். 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எசேக்கியேல் 36, 33 வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். போதுங்க. இதுல 1 to 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது காரியம் 34ஆம் வசனத்துல, 36ல 6, 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். அதுல முதல் 2 காரியங்களே போன வாரம் நம்ம பேசணும், தியானம் பண்ணோம். நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அக்கிரமங்களை நீக்கி சுத்தமாக்கணும் கர்த்தர் நம்மளை. அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட வேண்டும், நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு நாம் என்ன செய்ய முடியும்? அவரிடத்திலிருந்து அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவரை தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்க்கறதுனாலையோ ஃபேஸ்புக்கில் பார்க்கறதுனாலையோ ஆரம்பூரா ஜெபம் பண்ணாமல் ஆரம்பூரா எதையாவது பண்ணிட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை யாரும் உடனே ஒரு யூடியூப்பை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப இப்போ ஈஸி.
எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அது பார்க்கறதுனால ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடாது. தினமும் அவரோடு கூட நாம் சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் அவரோடு கூட நாம் இன்ட்ராக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஜெபத்தின் மூலமாக, வேதம் வாசிப்பதன் மூலமாக கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. அப்போது தினசரி நாம் அப்படி இருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நாம் அவரிடத்திலிருந்து அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவநாமம் மகிமை அடைவதாக. ஸ்தோத்திரம். அப்போ அந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அவரோட தொடர்பு ரொம்ப முக்கியம். தொடர்பு இருந்தால் தான் நம்ம அக்கிரமங்கள் என்னங்கிறது நமக்கு ஆண்டு சுட்டி காமிப்பார், நம்மளை சுத்தப்படுத்துவார். ஜபத்தில் உட்கார்ந்தாதான் அக்கிரமங்கள் நீக்கப்படும், ஜபத்தில் உட்கார்ந்தாதான் சுத்தப்படுத்தப்படும். தட் இஸ் த பேசிக். மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவேளை நாம் அதில் இன்னும் சரியாக இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் அதை சரி பண்ண கர்த்தர் நமக்கு இந்த காலங்களில், இந்த நாட்களில் உதவி செய்வாராக. அதை சரி பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு முறை கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சதும், அது வருஷத்துக்கு ஒரு முறையோ, அல்லது அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண் மக்கள் எல்லாம் வருடத்திற்கு 3 முறை என்ன செய்ய வேண்டும், தேவாலயத்துக்கு வர வேண்டும்னு. அது தெரிஞ்சோ தெரியாமல் இந்த நாட்களையும் நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு. இப்போ வரவே வேணான்னு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, ரொம்ப சௌரியமாக வச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நிலைமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவரை நாம் அதிகமாய் தேட வேண்டும். எங்கும் தொழுது கொள்கிற காலம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்புறமா எடுத்து வாசிச்சு பாருங்கள். அந்த சமாரியா இந்த ஸ்திரீ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்கிறாரு, தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அந்த அம்மா சொன்ன உடனே அது இப்பொழுதே வந்து விட்டதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் தொழுது கொள்கிறோம். ஆன்லைன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே தேவ பிரசனத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உடனேயே கர்த்தருடைய பிரசனத்தை நாம் உணரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமை அடைவதாக. அப்போ அங்கே என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நான் வேகமாய் சொல்லி நான் விரைவாய் முடிக்க விரும்புகின்றேன். ஆன்லைன்ங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு நான் நம்புகிறேன். ரைஸலா? அல்லேலூயா. இல்லையா? சரி, ஒரு 15 மினிட்ஸில் நான் முடிக்க முயற்சி செய்கிறேன். பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான். அல்லேலூயா. இந்த வாரம், இந்த மாதம், இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், நம்மை பட்டணங்களே குடியேற்றி வைக்க போகிறார். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்பட போகிறது. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், என்னடா இது கர்த்தர் அனுகிரகத்தின் ஆண்டுன்னு சொன்ன உடனே லாக்டவுனா அப்படின்னு சொல்லிட்டு. நன்மைக்கு ஏதுவான தேவன். நாம் அவர் நமக்கு எதை செய்தாலும் அவர் நம்முடைய நன்மைக்காக தான் செய்கிறாரே தவிர ஒருபோதும் நமக்கு தீமையாக அவர் எதையும் செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளின் தேவன் அவர். ஆகவே இந்த நாட்கள்லையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கும். பட்டணங்களில் குடியேற்றி வைப்பார், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அனுகிரகம் செய்யும்படி அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதான் ஆண்டவர் கேட்கிறார். மந்தை பெருகுவது போல உங்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். நம்ம அந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலேயே 36ஆவது அதிகாரத்தில் 37, 38 நம்ம வாசிக்க முடியும். 37, 38 வாசிச்சிங்கன்னா தெரியும். 37, 38 வாசிக்க பார்க்கலாம். உங்களை அதை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி விண்ணப்பம் பண்ணா என்ன செய்வேன் நானு? மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்த பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதான் போதுங்க. இப்போ நம்ம வாசிச்சோம், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். எதுக்கு? பட்டணங்களை குடியேற்றி வைப்பார், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொன்னால் அங்கே எதுக்கு? மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அந்த அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அநேக ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாக கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரவு தான் இதை குறித்து பார்க்குறோம். நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம வேதத்தில் ஆதி ஆகமத்துக்கு வெளிப்படுத்துறது வரைக்கும் எல்லாத்திற்கும் ஆவிக்குரிய விளக்கங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். அது என்ன என்று சொன்னால், நம்மளை ஆண்டவர் இன்னும் அநேகரை கூட்டி சேர்க்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை வந்து நம்ம தளத்தை கட்டப்பட்டு பட்டணங்களை குடியேற்றி வச்சு காரணம் என்னன்னா, அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்பட வேண்டும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் ஒரு கரங்களை வைத்து ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் இதை யாருக்கு கொடுத்தார் என்று சொல்லி, அந்த ஆத்தர் இன்டென்டட் மீனிங் என்று சொல்வார்கள், அதை குறித்து பார்க்கும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, இஸ்ரவேலருக்கு கொடுத்தது. இந்த இஸ்ரவேல் தனியாளாக இருந்தபோது கொடுத்தது, அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். பெருங்கூட்டமான பிறகு கொடுத்தது, நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இந்த இஸ்ரவேலர் என்று சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நானும் நீங்களும் தான். பேசலாம். அதற்கு முன்பு இந்த இஸ்ரவேலை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கறது நன்றாக இருக்கும் என்று சொல்லி யோசித்த போது, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஐசாயா சாப்டர் 27 verses 6. ஐசாயா சாப்டர் 27 verses 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம். யாக்கோப்பு வேர் பற்ற வேண்டும், இஸ்ரவேல் பூத்து காய்க்க வேண்டும். இந்த ரெண்டா நீங்க பிரிச்சு பார்க்க நாம பிரித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இஸ்ரவேல் வேர் பற்ற வேண்டும், யாக்கோப்பு வேர் பற்ற வேண்டும். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை 14 நாட்கள் வரும். அந்த நாட்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 70 நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, அநேக ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேக யூத் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. முதலாவது கஷ்டம் என்னன்னா, மன நிம்மதி இல்லை. நேற்று ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி அழகாக சொன்னாங்க, நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணுறாங்களாம். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர். ஏன் இவ்வளவு காரணம்? உலகத்தின் பின்னால் ஓடுவதனால, எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுவதனால. we must know the purpose of this life. இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய மாட்டோம்? வேகமாக திங்க் பண்ண மாட்டோம், வேகமாக ஓட மாட்டோம். ரிலாக்ஸ்டாக இருந்து எது செய்யணுமோ அதை செய்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எது நல்லா வருதோ அதை நாம் செய்வோம். ஒருவேளை மாணவிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், don't stretch too much. Relaxed and read. Relaxed and read. இந்த வார்த்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். Relax and read. There is a difference between reading and studying. Don't study, read. ஸ்டடினா என்ன? மக்கப் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறது. ரீட்னா என்ன? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்டோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரீட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா தூக்கி வச்சுடுங்க. இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எதுவோ அதை படிங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்டை படிங்க. இது பிரசங்க நேரத்தில் இதை சொல்ல ஏன் விரும்புகிறேன்னா, அநேகர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதை நான் உணர்வதனால நான் அதை சொல்லுகிறேன். பட் எது உங்களுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதை செய்யுங்க. உங்கள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ அதை செய்யுங்க. அம்மா அப்பாட்டு சொல்லுங்கள், இதான் என் லைஃப் இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடையது எங்கள் மேலே திணிக்காதீங்க. அதே பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுவது அடிக்கடி இதுதான். பிள்ளைகள் மீது உங்களுடைய ஆசைகளை திணிக்காது. அவங்களுக்கு என்ன லைஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதை படிக்கட்டும், அதை செய்யட்டும், அதை ரிலாக்ஸ்டாக பண்ணட்டும். ஸ்தோத்திரம், தப்பில்லை. படித்து முடிச்சா சரி. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். படிப்பை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமை அடைவதாக. Okay, we'll come back to the message now. Maybe, I get just a small counseling in between, because that's what the life. அதே மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ப்ரமோஷன் வரலையேன்னு வருத்தப்பட்டிருக்காதீங்க. ப்ரமோஷன் வந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடும். என்ன முடியுமோ அதை செய்யணும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. என்ஜாய் த லைஃப். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தர் அனுகிரகத்தை செய்கிறவர், ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஒரு மாதிரி குழப்பமா இருக்கா? என்னடா இவரு ஒரு நிமிஷம் ஆசீர்வதிப்பாருங்கிறாரு, அடுத்த நிமிஷம் எப்படி சொல்றாரு? அதான் வசனம். எல்லாவற்றையும் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கும் பறக்கக்கூடாது. இந்த ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓவர் நைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா என்ன தெரியுங்களா?
அதுக்கு தான் கொரோனா வந்துச்சு, ஆண்டு முறைக்கு போட்டுருவார், உட்காரு ஒரு வீட்டில் உட்கார ஒரு 14 நாள் எங்கேயும் அங்கே இங்கேயும் சுத்தாம அப்படின்ட்டுன்னு இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யாமல் இருப்பாராக. தேவநாமம் மகிமையடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதல் வேர் பற்ற வேண்டும். கம் பேக் டு த பாயிண்ட். யாக்கோப்பு வேர் பற்றி ஆதியாகமம் 32வது அதிகாரம். அதுக்கு வாங்க, நம்ம யாக்கோப்பை குறித்து கொஞ்சம் பேச போகிறோம், கொஞ்சம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாக்கோப்புக்கு செய்த காரியங்கள். 32வது அதிகாரம் 6 to 8 வசனத்தை வாசிங்க. Genesis chapter 32 6 to 8. Genesis chapter 32 6 to 8. Yes. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்தில் போய் வந்தோம், அவருக்கு 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். இங்கே யாக்கோப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பை ஆசீர்வதித்து அவர் திரும்பி வரும்பொழுது அதுக்கு முன்பு ஒரு காரியத்தை குறித்து நாம் அவருக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே அந்த வாக்கு தத்தத்தை உடனே நிறைவேறிச்சுன்னா இல்லை. அதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் விளக்க விரும்புகிறேன். இப்போது ஏசா இவர் யாக்கோப்பு திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரும்போது கர்த்தர் சொன்னது போலே திரும்பி வருகிறார். வரும்பொழுது ஏசா எதிர்கொண்டு வருகிறார். ஏசா 400 ஆட்களோடு எதிர்கொண்டு வரதை பார்த்த உடனே யாக்கோப்புக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் நம்மளைன்னு கொன்று விடுவான். ஏன்னா ஏற்கனவே ஏசாக்கும் யாக்கோப்புக்கும் பிரச்சனையாகி தானே அவனுடைய சேஸ்த புஸ்தகத்தை இவன் திருடிட்டான். இவன் அதை வாங்கிட்டான், தந்திரமாக திருடிட்டான்னு சொல்ல முடியாது, தந்திரமாக வாங்கிட்டான். அந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தெரியாதவங்க தயவுசெய்து ஜெனிசிஸை ஆதியாகமத்தை நல்லா படிக்குமாறு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு லேட் ஆகிடும். ஆகவே நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிங்க. இப்போ இவனுக்கு பயம். ஏன்னா 400 பேர் கூட மேலே கூட வரான். 400 பேர் கூட வரும் பொழுது நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு திரும்ப நான் இங்கே வர விரும்புகிறேன். 33வது அதிகாரம் ஜெனிசிஸ் சாப்டர் 33:11 வாசிங்க. 33:11 வாசிங்க. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அதாவது இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசா சமாதானம் ஆயிட்டான் 33ஆம் அதிகாரத்துல. 32ஆம் அதிகாரத்துல ஏசா வராருன்னு இவன் பயந்துட்டான். ஏசா அதுவும் 400 பேரை கூட்டிட்டு வரார் அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துச்சு. ஆஹா, நம்மளை கொள்ள தான் வரான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிளான் பண்ணுறான். அது யாக்கோப்பு சரியான ஆள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். தந்திரமான ஆள், எத்தன். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரேலாக மாற்றினார். அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே இந்த யாக்கோப்பு வியாகுலப்பட்டு பயந்து 7ஆம் வசனத்தில் 32:7 பயந்து வியாகுலப்பட்டு இவ்வளவுலாம் சம்பாதிச்சிட்டான், இவ்வளவுலாம் இது பண்ணிட்டான். அதுக்கு அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவனை நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவதூதர்கள் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் இப்போ ஏசா ஆற்றலோட வரான்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடையும் ஒட்டங்களையும் 2ஆக பிரித்து ஒரு பகுதியில் ஏசா இருந்தால் ஒரு பகுதி தப்பிக்குமே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசா 400 பேரோட வரான்னு சொன்னோன்னா யாக்கோப்பு பயந்ததில் நியாயம் இருக்கு. அது எந்த சந்தேகமே இல்லை. ஒருவேளை ஏசா அவனை எதிர்கொண்டு வந்தது அவனை ஒரு வழி பண்ணு கூட நினச்சி கூட வந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதுக்கப்புறம் யாக்கோப்பு ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார் இந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஏசா கிட்ட அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அந்த சாட்சி சொல்றதுக்கு இந்த யாக்கோப்பு இங்கே என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாருன்னா 9ஆம் வசனம் 32 ஜெனிசிஸ் சாப்டர் 32 verses 9
நீங்கள் வாசித்து பார்க்கலாம். verses 9 to 12 வாசியுங்கள். பின்பு யாக்கோபு ஆதியாகமம் 32 9 to 12 வாசியுங்கள். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாழத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஆமென். இப்போ கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை யாக்கோபு விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே கூடியிருக்கிறவங்களும் சரி, ஜூமில் பார்க்குறவங்களும் சரி, யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். நம்மை அழைத்த போது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலத்திற்கு, அந்த அனுகிரகத்தின் காலத்திற்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அதற்குரிய சூழ்நிலை ஒரு வேலை காணாமப்படும். எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. எல்லாமே இருக்கு இங்கே. யாக்கோபுக்கு எல்லாமே இருக்கு. பாருங்க, ஆடு மாடு ஒட்டகங்க ஜனங்க எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கிறாரு. எல்லாமே இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. அப்போ கேட்குற, ஆண்டவரே, நான் இதுக்கு பாத்திரவானே அல்ல, நீ எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். வெறும் ஆளாக கடந்து போனான். வெறும் ஆளாக கடந்து போகும்போது ஆண்டவனை சந்திச்சார். அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 28வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 28 verses 10 to 22 நோட் பண்ணிக்கிங்க. அப்புறமா நீங்கள் அதை படித்து பாருங்கள். இப்போ நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 28 verses 13 to 15 வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எனக்கு உங்களுக்கு இதுதான். இந்த பகல் வேளையில, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றான், இப்ப ஞாபகப்படுத்துறான், கோலும் கையுமா நான் இங்கிருந்து போனேன், கோலும் கையுமா போனேன், இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனா இப்ப 2 பரிவாரம் உள்ளவனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ஞாபகப்படுத்தி, நீ தான் சொன்னீங்க ஆண்டவரே, நான் சொல்கிறத கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இது எல்லாத்தையும் சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். இதில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விண்ணப்பத்தின் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதாவது திரும்ப 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 நான் நம்முடைய சபையாருக்கு திரும்ப திரும்ப நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன்னா ப்ரேயர், கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபம், பைபிள் ரீடிங். there is no prayer, there is no the achievement, there is no blessing from God. எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும், ஒரு குறைவு வந்துக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அந்த ஜெபம் இல்லாதது தான். ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே அவன் விண்ணப்பம் பண்ணிக்கிறான். அவன் விண்ணப்பம் பண்ணுறான், இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறான். நீ சொன்னீங்களா ஆண்டவரே, அதாவது 28வது வசனத்தில் 28வது அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் அவனுக்கு அந்த கனவுல சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவன் எந்திரிச்சுக்கிறான். அது எல்லாத்தையும் இங்கே ஞாபகப்படுத்தி அவன்கிட்ட கேட்குறான். கேட்ட உடனே என்று சொன்னீரே என்றான் 12வது வசனத்தில். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஐடியா அவனுக்கு கொடுக்குறார். 13வதுலேருந்து, அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியிலே தன் சகோதரன் ஏசாவுக்கு வெகுமானமாக. உடனே அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே ரீட் பிட்வீன் தி லைன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெர் இஸ் a proverb in English, ரீட் பிட்வீன் தி லைன். அங்கே என்ன நடக்குது? ஜெபம் பண்ணணுன்னு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, இப்போ நாம் என்ன செய்யணும்? தன் சகோதரனை சமாதானப்படுத்தணும். நம்மகிட்ட எல்லா இதுவும் இருக்குது. உடனே என்ன செய்யணும்? அவனுக்கு வெகுமானம் அனுப்புகிறான். 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறியாடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்குற 30 ஒட்டகங்கள். 13வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கலாம். எல்லாரையும் வேலைக்காரர்கிட்ட கொடுத்து முன்னே அனுப்புகிறான். அனுப்பிச்சு உடைய 18வது வசனத்தில் சொல்கிறான், நீ இது உமது அடியானாக யாக்கோபு புரியுது,
இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோட சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோப்பு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, உன்னுடைய எதிராளி உனக்கு கூட பெரிய ஆளாக இருந்தானா நீ முன்னாடியே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானப்படுத்திக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நான் யாரோடையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதான் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார் கர்த்தர். வேலை செய்கிற இடமாகட்டும், வீடு குடும்பத்தில் ஆகட்டும், சமாதானத்துக்கு ஏற்றவகையை நாம் தேட வேண்டும். இந்த யாக்கோப்பு சமாதானத்துக்கு ஏற்றவர்களை தேடுகிறார், அதற்குரிய காரியங்களை செய்கிறான். அதை செஞ்ச உடனேயே அங்கே ஏசா வந்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியாது. ஒரு வேளை அவன் நல்ல எண்ணத்தோடு கிளம்பியிருக்கலாம், அல்லது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளையும் இருக்கிறார், ஏசா அடிக்கலாம் தான் வந்திருப்பானோ. ஆனால் இதை தான் செய்யும்போது ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமையடைவதாக. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, யாக்கோப்பு 21ஆம் வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 32ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தில் இருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 32 வரைக்கும், ராத்திரியில் எழுந்தது தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரனையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அதுக்கப்புறம் ஆற்றை கடந்த பிறகு தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாம் ஜாக்கிரதையாக அக்கறைப்படுத்திட்டு யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். 24ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் முழுவதும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுலுக்கிற்று. 26ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிங்க. அவர் சத்தமா வாசிங்க. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆமென். இப்படிதான் ஜெபம் பண்ணணும். யாக்கோப்பு அந்த இரவு முழுவதும் ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான். நம்மள எத்தனை பேர் இரவு முழுவதும் போராடி ஜெபிச்சிருக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலே ஒரு சந்தோஷம். ஐயா ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வேண்டுமா, அனுகிரகம் வேண்டுமா, தேவ அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? there is no shortcut, only through prayer. praise the Lord, hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தாலேயே உம்மை விடமாட்டேன், போக விடமாட்டேன் என்றான். அவன் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் போகட்டும், ஆண்டவர் விட மாட்டேங்கிறான். உன் பேர் என்ன? நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்பா, என்ன ஆண்டவரே உனக்கு தெரியாதா? என் பேரை கேட்குறீரு, எத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருப்போம். அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். யாக்கோப்பு. யாக்கோப்புனா என்ன? திருடன், எத்தன், ஏமாற்றுக்காரன். அதனால் ஜேக்கப்னு பேர் இருக்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பேரை மாற்றிட்டாரு, உங்களுடைய இஸ்ரவேல் ஆக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், அந்த பேருக்கு பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பேரையும் கூட சில பேர் மாற்றி விட்டுருவாங்க, அது பண்ணக்கூடாது. தேவன் நல்லவர், தேவன் நாம மகிமையடைவதாக. அப்போது இந்த சொல்கிறான், உன் பேர் என்ன ஆண்டவர் கேட்குறாரு. யாக்கோப்பு. ஆண்டவரே நான் திருட ஆண்டவரே, நான் மோசமான ஆண்டவரே, நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் நம்ம யாருன்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இங்கே யாக்கோப்பு செய்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதனோடு போகணும். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய மனிதனாய் மாறுகிறான், ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்றாலே ஆசீர்வாதத்தின் பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அப்போ நானும் நீங்களும் இஸ்ரவேலாய் மாற வேண்டும், ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாற வேண்டும். அதுதான் அந்த ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஸ்தலத்திற்கு பெனியன் பேரிடுறாரு. அதெல்லாம் ஓகே, ரைட். நீங்களாம் தொடர்ந்து அதை படிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவ நாம மகிமையிடுவதாக. அப்போது இந்த விஷயம் என்ன, நான் சொல்ல வர காரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அங்கே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். உண்மையான ரட்சிப்பு அவனுக்குள்ளே வருகிறது. உண்மையான ரட்சிப்பு வந்தோன்னு ஆசீர்வாதம் வருது. 33ஆம் அதிகாரத்தில் ஏசாவை சந்திக்கும் பொழுது
ஏசாவும் அவனும் ஒருமனப்படுகிறார்கள். ஏசாவனை கட்டிட்டு அழுகிறான். இப்போ அண்ணனுக்கும் சமாதானம், தம்பிக்கும் சமாதானம், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த வெகுமானம்லாம் எனக்கு எதுக்குப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். 9ஆம் வசனம் 33:9 வாசிங்க. ஜெனிசிஸ் 33:9. அதற்கு ஏசா, சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனதோடு இருக்கட்டும் என்றான். உனக்கு இருக்கட்டும் என்றான். வாசிங்க. அதற்கு யாக்கோபு, அப்படியே அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. போதுங்க. இங்க பாருங்க, அவன் கொடுக்குறான். அவனுக்குன்னு பிரிச்சதை ஏசா கொடுக்குறான். ஏசா ரொம்ப ஜென்டில்மேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். யாக்கோபோட ஜெபத்தை கேட்டாரு. ஏசா கூல் ஆயிட்டாரு. அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து 2 பேரும் அழுகிறாங்க. அதெல்லாம் வீட்டில் வாசிச்சு பாருங்க. 1லேருந்து 7 வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் அறிமுகப்படுத்துறான். அறிமுகப்படுத்தி எல்லாரும் வந்து வணங்குறாங்க. ஏசாவை எல்லாரும் வணங்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அது சின்னவனை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் சின்னவன் பெரியவங்கிட்ட போய் என்ன செய்யறான், வணங்குறான். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதான் தேவை. பெரியவங்க இடத்துல போய் ஜெபம் பண்ணணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தப்பே கிடையாது. தேவநாமம் மகிமை அடைவதாக. அதுக்கு அடுத்தது அங்கே பார்க்குறோம், அவன் கொடுக்குறான், அவன் வேணாங்கிறான். அவன் வேணான்னு சொன்னாலும் யாக்கோபு விடல. எதுக்கு வம்பு, இன்னைக்கு வேணாங்கிறான், நாளைக்கு கூட இருக்கிறாள் பார்த்தியா, உடனே திருப்பி எடுத்துக்கிட்டான்னு சொல்லிடுவான் அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. உனக்கு கொடுத்தாவே இருக்கட்டும், இது எடுத்துக்கோ. ஏன்னா எனக்கு தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்காருப்பா. இப்போ 11 வாசிங்க. இப்போதான் உங்களுக்கு விஷயம் புரியும். வாசிங்க. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறதல்ல, முக்கியமானதை எடுத்து பாருங்க, கொழுமையானவைகளை எடுத்து அவன் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். அதை அவன் ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். அப்போ பின்பு அவன், நான் புறப்பட்டு போவோம் வா, நான் முன் நடப்பேன் என்றான். உடனே இவன் அதுக்கப்புறம் ரொம்ப விவரமாக, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இவங்க எல்லாம் ஓட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப விவரமான ஆள் இந்த யாக்கோப்பு, சாதாரண ஆள் கிடையாது. பக்கா பிளானிங், எல்லாத்தையுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் சரியாக நடத்துவதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. we must learn from the character. ஆண்டவரிடத்திலிருந்து இந்த தயவு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இதை லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றதுதான், பைபிள்லேருந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே வேலையை ஆரம்பிக்கணும், எப்படி வேலையை முடிக்கணும், எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான், அவன் சொல்கிறான், ஏசா சொல்கிறான், நீ என் கூட வா, இல்லை நீ போ, இவங்கெல்லாம் கறவை ஆடுகள் கால்நடைகள் பிள்ளைகளை மெதுவாக நடத்தி கொண்டு வரணும், நீ போ அப்படின்றான். அவன் விட மாட்டேங்கிறான் ஏசா. சரி நான் போகிறேன், ஆனால் ஒன்று செய்கிறேன். 15 வசனத்தை வாசிங்க. ஒன்று செய்கிறேன். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்துக்கு நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது மாத்திரம் போதும். எவ்வளவு விவரம் பார்த்தீங்களா அவன். அது எதுக்கு ரொம்ப 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 தெளிவாக யாக்கோபு பேசுகிறான். உங்கள் ஆளுக்கு எதுக்குப்பா கஷ்டம், தயவு கிடைச்சது போதும், நான் வந்துடுவேன், நீ முன்னாடி போ அப்படி அனுப்பிச்சிட்டு அன்றைய தினம் ஏசா திரும்ப தான் வந்த வழியே சேயூருக்கு போனான். யாக்கோப்பு 17ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். 17-20 வாசியுங்கள். யாக்கோபு சுக்கத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியே நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, அனுகிரகம் 11 வாசித்தோம். அனுகிரகம் கிடைத்த உடனே அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான். 17-18 வசனங்களில் வீடு கட்டி கூடாரம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் போய் குடியேறான். இதுதான் பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோப்புக்கு செய்த தேவன் எனக்கு உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. நம்மளையும் யாக்கோப்பா இருந்த நம்மளை இஸ்ரவேலா அழைத்திருக்கிறார்.
ஆமென். ஆமென். இஸ்ரேலாக அழைக்கப்பட்ட நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைய நாளில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நானும் நீங்கள் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்கு அதை செய்வார். எதற்கதை செய்கிறார்? எதற்கதை செய்கிறார்? அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் இங்கே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யாக்கோபுடைய கேரக்டர்லேருந்து இந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காமித்தார். அதை தான் நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு அவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஊரில் இருக்கும்போது இவருக்கு 11 பசங்க, ஒரு பொண்ணு, இந்த தீனாள் சகோதரி. அந்த தீனாள் என்ன பண்ணுறான்னா 34 அதிகாரம், ஆதியாகமம் 34 அதிகாரத்துக்கு வாங்க. 34 அதிகாரத்தில் தேசத்து பெண்களை பார்க்க புறப்படி 1 வசனத்தை வாசிங்க, டக்குனு வேகமா வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இவெல்லாம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. யாக்கோபோட பசங்க அவங்க வெளியில் போயிருக்காங்க ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு, மேய்ப்பர்கள் அவர்கள். இந்த மணி ஊருக்குள்ளே போகுது. அங்கே போனால் ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கே இருக்கிற அந்த சீகேம் அப்படிங்கிற ஒரு வாலிபன், அந்த நாட்டினுடைய அதிபதியினுடைய பையன், இந்த பொண்ணை பார்த்து கடத்திட்டு போயிடுறான். அதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்கள். வீட்டில் போயிடல, வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை ஆகுது. 1வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆன உடனே 8வதுலேருந்து 12 வசனம் அந்த ஏமோர், இந்த சீகாமுடைய தகப்பன் ஏமோர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம்ப்பா, என் பையனுக்கு உன் பொண்ணை பிடிச்சிருச்சு, அதனால் நாம் என்ன செய்யலாம், சம்பந்தம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, சரி சம்பந்தம் கலந்துக்கலாம், நான் நிறையா வெகுமதியெல்லாம் தரேன். அதை வாசித்தா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல, அதான் ரொம்ப முக்கியம். 8லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. 34 ஜெனிசிஸ் சாப்டர் 34 verses 8 to 12. ஆதியாகமம் 34 அதிகாரம் 8 to 12 வாசிங்க. ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றார். ரொம்ப தெளிவா அவங்க இருக்காங்க, ஏமோரும் அவங்க பையனும். ஏமோர் சொல்றான், எல்லாத்தையும் நீங்க வந்து அனுபவிக்கலாம், என்னோடது உங்களது என்னோடது, அந்நிய ஜாதிகள் அவர்கள், அதான் அவங்க முக்கியம். அதே மாதிரி அவன் சீகம் சொல்றான், நானும் என்ன செய்யறேன், அவருடைய தகப்பனையும் யாக்கோப்பையும் சகோதரனையும் நோக்கி சொல்றான், எல்லாத்தையும் நான் தரேன். உடனே இந்த யாக்கோப்புடைய குமாரர்கள் சாதாரணப்பட்ட ஆட்கள் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, வஞ்சகமாக இவர்களை, நீங்கள்லாம் விருத்த சேதனம் இல்லாத ஆட்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க, அப்போ நீங்களே என்ன போல் ஆவீங்க, நாம் ஒருத்தர் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 13வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 13லேருந்து அதை வாசித்து 24 வரைக்கும் அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆண் மக்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணுறாங்க, அதாவது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இப்போ என்னன்னா, இது என்னென்ன விஷயம்னா, இவங்க பண்ணினதே தப்பு. அவன் போய் அந்த பொண்ணு அங்கே போனது தப்பு. முதலாவது இந்த பட்டணத்துக்குள்ளே ஊர் சுற்றி பார்க்க போனது தப்பு. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது பார்க்க போனால் இந்த பிரச்சனை தான் வரும். வந்துருச்சா, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும், மரியாதையாக இருந்திருக்கணும். இப்போ அவங்களோட சரி மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்நிய இனத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. என்னமோ தெரியல, கடந்த ஒரு சில நாட்களாகவே நான் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஆனால் ரட்சிக்கப்படாத ஆட்களோடு சம்பந்தம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். சங்கீதம் 144 8-11 அழகா தாவீது சொல்றதை நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன். 8-11 ரெண்டு ஒரே வசனம் தான். ஏதாவது ஒன்று வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 144 வேகமாக எடுத்து வாசிங்க. மாயை பேசும் மாயம் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரருக்கு கைக்கு என்னை விலக்கி தப்பி வையும். அதான் முக்கியம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-18 பரிசுத்த ஜனம் எப்படி பரிசுத்தமாக வாழணும், அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. வேலையாளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், 14-18 குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-18. இப்போ அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜுக்கு அலைன்ஸ் தேடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
அது அவங்க அந்த மாதிரி தான் இது பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், நம்மோட அவங்க ஆவிக்குரிய சபைக்கு புரியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் எங்கள் வீட்டில் பேசலாம். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், தேவ நாம மகிமையடைவதாக. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இவங்க இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு, இவனுங்க சாதாரண ஆளுகள். 25 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 34:25. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமாகிய சிமியோன், லேவி என்னும் இவரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொண்டு பாருங்க. இது தேவையா? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு அந்த நாட்களில். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ். ஸோ அப்போ இவங்கெல்லாம் போய் அவங்க கொன்றுறாங்க. கொன்று யாக்கோப்புக்கு ஒரு வேதனையை கொண்டு வருகிறார்கள். யாக்கோப்பு 30ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரி அவர்கள் ஒரு வேசியை போல் நடத்தலாமா? அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு. இத்தனைக்கும் காரணம் சகோதரி தீனா பட்டணத்துக்குள்ளே போனது தான். பேசாமல் இருந்திருக்கணும். அதான் எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். தேவையில்லாத இடத்துக்கு போனால் நம்மளு தான் மாட்டுவோம். எங்கேயும் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டத்தில் கேட்கணும், நான் போட்டுமா வேணாமா ஆண்டவரேன்னு. யாராவது கூப்பிட்றாங்கன்னு போனால் போய் மாட்டிக்குவோம். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே அப்படி தான் நடக்குது. வாசனையை கெடுத்துட்டீங்களே, யாக்கோப்பு சொல்கிறாரு, வாசனையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு. ஆனால் தேவன் நல்லவர். யாக்கோப்பை அழைத்த தேவன் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் நல்லவர். 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் திரும்பவும் யாக்கோப்பை நோக்கி கூப்பிடுறாரு. வாசிங்க. 35, ஜெனிசிஸ் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பாருங்க, இவன் சொன்னா, நான் திரும்ப வருவேன் ஆண்டவரே. இப்ப நீங்க 28வது, அதாவது ஜெனிசிஸ் 28வது அதிகாரத்தில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போய் வாசிச்சோம்ல, அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நான் திரும்பி வருவேன் ஆண்டவரே, நான் அதை பண்ணுவேன் ஆண்டவரே, இதை பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணான். இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, நீ என்னெல்லாம் சொன்ன. அப்போ இங்க என்னென்ன நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அனுகிரகத்தை செய்கிறார். கர்த்தருடைய அனுகிரகத்திற்கு பிறகு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பிறகு நமக்கு ஒரு சோதனை வரும். அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா அதுலயும் தப்பிக்க வச்சிருக்கார் ஆண்டவர் தேவனுடைய கிருபையினாலே. வாட் ஹேப்பன்? தேவனுடைய கிருபையினாலே அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோப்பு சொல்றாரு, 2-3 வசனங்கள் இல்ல, 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். So இப்போ now he is remembered. அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துருது. ஆடியோ கம்மியா இருக்கா? போடுங்க. Doesn't matter. Nothing wrong in it. What is it? Praise the Lord. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலைக்கு போடுங்கப்பா, உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாருங்க, பட்டணங்கள் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பாவம் வந்துச்சு. பாவம் வந்த உடனே திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய்ய, உன்னை சுத்தமாக்கு, உன்னை சுத்தம் பண்ணிக்கோ. அப்போ விட்டுட்டோம். சின்சியரா சில காரியங்கள் இருந்திருப்போம் நம்ம கடந்த நாட்கள்ல. இப்போ அதை விட்டுட்டோம். இப்போ இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த சின்சியரா இருந்தது விட்டுட்டதுனால தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னென்னலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நான் சுட்டி காமிக்கிற மாதிரி ஆயிரும்.
அது அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும். அதை சரி பண்ண கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எழுந்து வா, பெத்தேலுக்கு வா, தேவனுடைய வீட்டுக்கு வா. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, தேவ சேவை சமூகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. 10லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. 35 10 to 12 வாசிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவளோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் வழி விலகி போய் எனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் திரும்ப வா, பெத்தேலுக்கு வா, தேவனுடைய வீட்டுக்கு வா, தேவ சமூகத்துக்குள்ள வா, உன்னை சுத்திகரிச்சுக்கோ, மறுபடியும் 1-2 பாயிண்ட்டுக்கு போ. பட்டணங்கள் கூட ஏற்றுவிப்பேன், அவசர மாதம் தங்க கட்டப்படும். 1-2 பாயிண்ட் என்ன? உன்னை என்ன செய்யும்? 1-2 பாயிண்ட் வாசிங்க. 33 எசேக்கியேல் 36-33 டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். நான் ஒரு சீக்வன்ஸாக தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கும். போதுங்க, உங்களை சுத்தமாக்கி அக்கிரமங்களை மறுபடியும் நீக்கு, அக்கிரமங்களை நீக்கு, சுத்தமா திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10 to 19 சொன்ன ஆசீர்வாதம். உன் பேர் இனிமேல் அதுக்கு சொன்னார். ஆதியாகமத்தில் மறுபடியும் அவர் பேரை மாற்றினார். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு? இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் 19வது வசனத்தில் சொன்னார், ஆதியாகமம் 28-19. செகண்ட் டைம் ஆதியாகமம் 35-15 10 சொல்கிறாரு. 28 32-28 சொன்னார். மன்னிக்கணும், 32-28 ஆதியாகமம் 32-28 சொன்னார், உன் பேர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும். 35-10 திரும்ப என்ன செய்கிறாரு? உன் பேர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி இந்த யாக்கோப்பு என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் டைம் அவர் பெத்தேல்ன்ற பேரை கொடுத்ததே யாக்கோப்பு தான். அந்த பேர் அந்த ஊருக்கு முதல் லூஸ்னு பேர் இருந்துச்சு. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. Genesis 28:19 டக்குன்னு எடுத்து வாசிங்க. நேரமாய் கொண்டிருக்கிறது, முடிப்போம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. திரும்பவும் பெயரிடலாம். அப்ப பெயரிட்டானா இப்ப திரும்பவும் பாருங்க, மீண்டும் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா 35-15 வாசிங்க. Genesis 35:15. தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுதான் விஷயம். மறுபடியும் மீண்டும் ஆண்டவர் அழைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிடைச்ச வரைக்கும் லாபம் போ அப்படின்னு ஓடி போயிருந்தீங்கன்னா திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. இத்தனை கஷ்டத்துக்கு காரணம் திரும்ப நீ ஓடி போயிட்டுதான். திரும்ப வா, என்ன செய்ய? பெத்தேலுக்கு வா, தேவ வீட்டுக்கு வா, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார்? நமக்கு அனுகிரகம் பண்ணி யாக்கோப்பின் மூலமாக இஸ்ரவேலாய் மாற்றி சமஸ்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதித்த தேவன் ஆவிக்குரிய நம்மையும், சாதாரண யாக்கோப்பா இருக்கிற நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலாய், ஆவிக்குரிய ஒரு விசுவாசியாய் நம்மை கர்த்தர் அழைத்து நம் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்கு தான் இவ்வளவு அனுகிரகத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? நம் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். இங்கே ஆண்டவர் இக்கோனியா பட்டணத்திலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார். இக்கோனியா பட்டணத்திலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார். 14வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்?
கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார். அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும்படியாய் அனுகிரகம் பண்ணுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது? 8 to 10 நீங்க வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 8 to 10 வாசிங்க. ஈஸ்ராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நாம் அவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கு மூலமாய் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் செய்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் செய்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேகரை சுகமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மளை வைப்பார். பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் இருந்த, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாயும் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கே நமக்கு அனுகிரகம் தேவை. பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது அகிரிப்பு ராஜா கிட்ட அழகா சொல்வாரு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 26:1. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றார். அகிரிப்புக்கு உத்தரவு கொடுத்தோன்னு பவுல் பேசுறாரு. அதுல 1வது வசனத்திலிருந்து நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்குமாறு அன்போடு உங்களை கேட்கிறேன். ஆனா அதுல இப்ப நீங்க வாசிக்க வேண்டிய பகுதி 19 to 22. அப்போஸ்தலர் 26 19 to 22. Acts chapter 26 verses 19 to 22 வாசிங்க. சத்தமா வாசிங்க. அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. சரி, நீங்க வாசிங்க சகோதரி. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று, ஆனாலும் 22 வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க ப்ளீஸ். அண்டர்லைன் verses 22. ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஆமென். நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தேவ அனுகிரகம் பெற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாம்? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென். தேவ அனுகிரகம் பெற்று. பவுல் தேவ அனுகிரகத்தை பெற்று. இப்ப நான் நீங்களும் இப்படி தைரியமா சொல்லணும், எனக்கு தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணின அனுகிரகம் எதுக்கு என்று சொன்னால், அவருக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மந்தை பெருகுவது போல மனுஷர்களை பெருக பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? இதான் தேவனிடத்துல கேட்கணும். பட்டணங்களை குடியேற்றிருக்கிற அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படுது, நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும்? ஜாலியா உட்காந்து டிவி போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல. கர்த்தருடைய வேலையை செய்யணும், ஜெபிக்கணும். முதலாவது ஜெபிக்கணும். தயவுசெய்து கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயருக்கு வாங்க. திரும்பவும் அழைப்பு கொடுக்குறோம். தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் அநேகரை நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க, அல்லது என்னோட கனெக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமை அடைவதாக. இதெல்லாம் நம்ம செய்யணும். நமக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவர். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், புறப்பட்டு போய் சீசராக்குங்கள். கர்த்தர் நம்ம கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு? நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறது எதுக்காக? அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எதை செய்யணும், எதையாவது என்ன, எதை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒருத்தரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், ஒருத்தரையாவது ஆண்டவருக்குள்ள நடத்தணும். எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனையா இருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு. நம்மளை சுற்றியும் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், சுற்றியும் பாருங்கள். அநேக பிரச்சனைகள் இருக்காங்க, அநேக கவலைகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட நம்ம பேசணும். வேதத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் கஷ்டத்துல இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கஷ்டமா இருக்கிறவங்களை விட்டு பாருங்கள். நமக்கும் கீழே இருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ட்டு. இம்மட்டும் நம்மளை கர்த்தர் காத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் நம்ம சந்தோஷப்படணும். இது செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கட்டப்படுவது அநேகரை நாம்
கட்டுவிப்பதற்காக என்பதை மனதில் வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் இன்னும் அநேக காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். அடுத்த வாரம் நமக்கு என்ன ஆண்டவர் பேச போறாருங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தியானம் பண்ணுங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 Corinthians chapter 12 verses 7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு தேவை ஆவியினுடைய அனுக்கிரகம். தேவ அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆவியின் அனுகிரகம் நமக்கு தேவை. அதை குறித்து வருகிற நாட்களில் நாம் தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா கண்களை முடிச்சோம், ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனங்களை கொண்டு எங்களோடு பேசி மிக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை கட்டுவிக்கிறீர். எங்கள் பட்டணங்களை எங்களை குடியேற்றி வைக்கிறீர். அவாந்தரமான ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுகிறீர். எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களிலே மந்தையிலே மனுஷர்கள் பெருகுவது போல எங்களுடைய ஆத்மாக்களை நீ பெருக பண்ண போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. அநேகரை நீர் ஆன்லைன் மூலமாய் கூட்டி சேர்க்க போகிறீர்கள். அநேகரை கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் சபையிலே எங்களோடு நீங்கள் நினைக்கப் போகிறீர். விசேஷமாய் நாங்கள் இந்த 361 நாட்கள் 500 குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்பங்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை மக்களை நடத்தக்கூடிய கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கரத்திலே கொடுக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய அனுகிரகம் காணப்படட்டும் கர்த்தாவே. அனுகிரகம் என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய ஃபேவர், உம்முடைய தயவு ஒவ்வொரு மீதும் காணப்படுவதாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ்